இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுவையான சூப்பரான கிராமத்து சுவையில வத்த குழம்பு, எப்படி சுண்ட வத்த குழம்பு எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்க போறோம். செம்ம டேஸ்டா வந்திருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 4 டீஸ்பூன் எண்ணெய், அப்புறம் நம்ம பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தையும் மிளகாயையும் சேர்த்துக்கிடுவோம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு எண்ணெயில் படுற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமா சீரகம், கொஞ்சமா சோம்பு, நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கங்க. அப்புறம் நம்ம உரிச்சு வச்சிருக்க வெள்ளைப்பூடை சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கங்க, அப்படின்னாதான் நல்லா சீக்கிரம் வதங்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை, பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கிடுவோம். தக்காளி சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு கிண்டி விடுங்க. தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, மிளகாய் எல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருங்க. வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. பாருங்க, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வதங்கி வந்திருக்கு. இது மிளகாய், மல்லி எல்லாம் சேர்த்து அரைச்ச மிளகாய் பொடி. இது ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஒரு கிண்டி விடுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க புளித்தண்ணியை ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஒரு கிண்டி விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு கொஞ்சம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை தனியாக இறக்கி வச்சுக்கிடுவோம். பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒரு 5 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. எடுத்து வச்சிருக்க சுண்டவத்தில் சேர்த்துக்கிடுவோம். சுண்டவத்தை நல்லா எண்ணெயில் வறுத்துக்கங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க சுண்டவத்தைய ஆல்ரெடி வேக வச்சிருக்க குழம்போட சேர்த்துக்கிடுவோம். சுண்டவத்தை, நல்லெண்ணெய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த குழம்போட அப்படியே ஊற்றிக்கங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஒரு கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருங்க. வத்த குழம்பு சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.